ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, கடைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர முடியும். நீங்க மார்க்கெட்ல மட்டும் வந்து பாத்துன்னு இருக்கீங்களா? மார்க்கெட்ல வெறும் ராடன்ஸ் மட்டும் தான் பாத்துன்னு இருக்கீங்க. ஆமா, நீங்க எப்பவுமே அதுக்கு தான் கடைக்கு வரணும்ன்றது. கடையிலயும் பாத்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி எக்ஸாட்டிக்ஸ் இருக்கும். அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற ராடன்ஸும் எல்லாமே இருக்கும். பிளஸ் பேர்ட்ஸும் இருக்கும். பேர்ட்ஸ்ல எக்ஸாட்டிக், அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுவும் நம்ம பாத்துருவோம். கடைக்கு வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிட ஒன்றும் கடையில் என்னென்ன இருக்குன்னு. கடையில் நம்ம என்னென்ன வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. அப்படியே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே டேர்ம்டு இருக்கு ப்ரோ. ஃபுல்லாமே எது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 0 பைட்டிங்ல தான் நம்ம வச்சிருப்போம். ஹாம்ஸ்டர்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம கிட்ட ஷோல. பேர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஜின்னு வாங்க. ஓகே. இதுலேயே பிஜிலேயே ப்ளூ கோல்டு, பொலிவியன் கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா மெக்காவ் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு பேர்டு. இது மெயினான ஒரு சொல்லணும்னா அதுவும் ஃபுல்லி டேர்ம்டு பீஸ். இவங்க டேர்ம்டு. ஆமா, ஃபுல்லி டேர்ம்டு பீஸ். தெரியுது, சுத்தமா 0 பைட்டிங். கடிக்க மாட்டாங்க, செல்ஃப் ஃபீடிங், அதுவே சாப்பிடுறது தான். ஓகே ஓகே. இவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் அதுவும் இல்லாம இந்த மாதிரி டேர்ம்டு பேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இல்ல ப்ரீடிங் பேர் வேணாலும் நம்ம கிட்ட கிடைக்கும். அதனால இதுல என்னன்னா மியூட்டேஷன் இருக்கும் மெக்காவ்ல, அதுவும் நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே. மத்த மெக்காவும் நம்ம அரேஞ்ச் பண்ணி. ஆமா, இதுவும் இப்ப சேலுக்கு தான் இருக்கு இவங்களும். ஓகே ஓகே. இவங்களுக்கு என்ன மாதிரி டாக்கிங் எபிலிட்டி ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. பேசுறானா? ஆமா, இவங்களுக்கு டிஎன்ஏவோட இருக்கு. எல்லாமே க்ளோஸ்டு ரிங் தான். க்ளோஸ்டு ரிங் வித் டிஎன்ஏவோட இருக்கு. உங்களுக்கு நம்ம கிட்ட ஃபுட்ல என்ன மாதிரி ஃபுட் கொடுப்பீங்க? ஃபுட் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய பெரிய சன்ஃப்ளவர் சீட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்க தான் இவங்களோட டயட்டே. ஃப்ரூட்ஸ் அதிகமா கொடுப்போம். அதுவும் இந்த மாதிரி சம்மர் டைம்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் கோல்டா இருக்க மாதிரி இந்த இளநீர் அதெல்லாம் குடிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா சாப்பிடும் ப்ரோ. இளநீர் இதெல்லாம் பாருங்க, சுத்தமா கடிக்கின்றதே இருக்காது. வாய் மட்டும் தான் கை வைக்கிறது. இது கச்சா கை என்ன மாதிரி இதுவாகும். ஃபுல்லி டேர்ம்டு பீஸ் இவங்க. ஓகே. அப்புறம் இவங்க என்ன ப்ரோ? இவரு ஒரு எக்ஸாட்டிக் தான் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா கிரே பேரட்னுவாங்க. ஓகே. காங்கோ கிரே. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி இதுவும் டேர்ம்டு பீஸ். ஆமா, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா ஸ்பீக்கிங் எபிலிட்டி இருக்கும். இவரு பொறுத்தளவு பேசுவாங்க. ஆமா, இவரு செம்மையா பேசுவாரு. கிளியரா இருக்கும். பேர்ட்ஸ்லயே பேசுறது மாதிரி இவரும் பேசும். ஆனா இப்ப இது வாய்ஸ் வந்து கிரே கிளியரா இருக்கும். ஓகே. அதனால இது வந்து கொஞ்சம் டாக்கிங்லயே நம்பர் 1 இருக்கு. அதனால இவங்க இதுவே. இவரு பாத்தீங்கன்னா லைட் ஸ்பேன் அதிகமா இருப்பாங்க. மக்கா இந்த பேர்டுக்கும் லைட் ஸ்பேன் அதிகமா இருக்கும். இதுக்கும் லைட் ஸ்பேன் எவ்வளவு ப்ரோ இருக்கும்? லைட் ஸ்பேன் வந்துரும் எப்படியும் ஒரு 40-50 இயர்ஸ். அவ்வளவு நாள் வருமா? சில இதெல்லாம் கூகுள்ல பண்ணி 8 இயர்ஸ் கிட்ட காட்டும் ப்ரோ. ஓகே ஓகே. கம்பல்சரி இந்த ஏஜ் கிட்ட வந்துரும். ஏன்னா நம்ம டயட்லயும் இருக்கு. டயட் அதுக்கு தேவையான கொஞ்சம் எல்லாமே தேவை. கால்சியம், புரோட்டீன், மினரல்ஸ் அந்த மாதிரிலாம் கம்பல்சரி. அதெல்லாம் நீங்க டயட்லயே ஆட் பண்ணிட்டாலே போதும், எல்லாமே கரெக்டா இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான சத்தை அவங்களே எடுத்துப்பாங்க. நம்ம வளர்க்குறப்போ நம்ம தான் அது தேவையான கொடுத்தாகணும். அதனால இது இருக்கும். இதுலயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் பிளஸ் டேர்ம்டு பீஸு, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபீடிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரீடிங் பேர்னாலும் நம்ம தரோம். ஓகே ப்ரோ. இல்ல இது என்னது ப்ரோ? ப்ரோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா லாரி கிட் ப்ரோ. இது லாரி கிட்டா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா பிளேயிங் எபிலிட்டி, டாக்கிங் எபிலிட்டிலாம் இருக்கும். ஓகே. இவங்களும் ஒரு சூப்பரா இருப்பாங்க. இவங்களே நம்ம கிட்ட ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ், இதுலயே உங்களுக்கு டேர்ம்டு எல்லாமே நம்ம கிட்டே கிடைச்சிரும். இல்லை ப்ரீடிங் பேர் வேணாலும் தரலாம் நம்ம கிட்டே. இது மாதிரி ஃபுல்லி டேர்ம் பண்ணி ட்ரெயின் பண்ண பீஸும் நம்ம கிட்டே இருக்கும். ஓகே. ட்ரெயின் பண்ண பீஸும் தருவீங்க. ஆமா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டா ப்ளே பண்ணணும்னா இந்த பேர்டு சூப்பரா ப்ளே பண்ணுவோம். ஓகே. அந்த அளவு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஈஸி தான். இவங்களோட டயட்லாம் பார்க்குறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விட் ஐட்டம் தான் இவங்க சாப்பிடுவாங்க. இவங்களே லாரி ஃபுட்டு இருக்கு, அது கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வார்ம் வாட்டர்லயோ இல்லை நார்மல் வாட்டர்லயோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். அவ்வளோதான். இவங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, அவாய்ட். சீட்ஸ் இவங்களை பொறுத்தளவு. ஏன்னா அப்போ இவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுது கம்மி தான். அதனால தான் அவங்க சில பேர்ட்ஸுக்கு வந்து இது பவுடர் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, இது இந்த பேர்டுக்கெல்லாம் லாரி ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே வந்து பவுடர் ஃபார்மர்ஸ் தான். பவுடர் ஃபார்ம் ஜூஸியா தான் கொடுக்கணும். அதான் மெயினான. ஆனா இவங்களுக்கு வந்து அவங்கள சீட்ஸ், நட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க. செம்மையா இருக்கும் அவங்களும். அவங்க இந்த மாதிரி பெறலாம். அந்த மாதிரி ஸ்மால் கனூர், அதே சன் கனூர் நான் காட்டுற ஒரு பேர்டுமே அதெல்லாம் கூட அந்த மாதிரி தான். இவங்க வந்து சன் கனூர் ப்ரோ. ஓகே. ஸ்மால் கனூர் பேர்டும் இருக்கும். இது வந்து சன் கனூர் இன்னும் கொஞ்சம் லார்ஜா இருக்கும். நிறைய பேர் லைக் பண்ணக்கூடிய ஒரு பேர்டு. ஏன்னா கலர் அட்ராக்ஷனே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு லைட் ஸ்பேனும் அதிகம். ஒரு பேரட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்பெல்லாம் இதுவும் ஆகாது. பெரிய பேர்ட்லாம் இப்போ பெரிய பேர்டு காட்டலாம், அதுவும் அதே மாதிரி தான். சின்ன பேர்ட்லேருந்து கம்பேர் பண்ணும்போது இந்த பேர்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லோ பட்ஜெட்ல இது பாக்குறப்பலாம் இவங்க அதனால இவங்க கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கும் ப்ரோ. ஓகே. சவுண்ட் அதிகமா இருக்கும். கத்துறது செம்ம சவுண்டா இருக்கும். ஆனா இவங்க வந்து பிளேயிங்லாம் செம்ம சூப்பரா இருப்பாரு. இப்போ இதுக்குன்னா ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது 3 இயர்ஸ் இருக்கும். இது 3 இயர்ஸ் ஆகுது. ஆமா, அது வரைக்குமே சுத்தமா கடிக்காம இருக்காங்க பாருங்க. ஸ்டெப் அப்னு சொன்னா ஏறுறது அந்த மாதிரிலாம் எல்லாமே சூப்பரா பண்ணுவாரு.
ரொம்ப நாலேஜான ஒரு பேர்டு தான் இவங்க. ஓகே ஓகே. இதுவும் நம்ம கிட்ட கம்பல்சரி எப்பயுமே கிடைக்கும் நம்ம கிட்ட. ஓகே. ப்ரைஸ் கம்மியா நம்ம கூட பேசணும் அப்படின்னா காக்டெயில்ல வந்து மேலுக்கு ஸ்பீக்கிங் எபிலிட்டி இருக்கும். ஓகே. விசிலிங்கும் சூப்பரா இருக்கும் காக்டெயில். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி ப்ளஸ் நம்ம கிட்ட ரொம்ப பாண்டிங் ஆவாங்க இவங்க. இந்த லோ பட்ஜெட்ல கேட்கறவங்களாம் இந்த பேர்டை நல்லாவே சூஸ் பண்ணலாம், ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கிறதுக்கு. ஓகே ஓகே. ஆமா, ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லி டேர்ம்டு விசில் பண்றது. அதுக்கப்புறம் இவங்க மட்டும் கிளைமேட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் இது, ஏன்னா இவங்களாம் கொஞ்சம் வார்ம்னஸ்ல இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இவங்க இது எல்லாமே. அதே மாதிரி இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் சீட்ஸ் தான் இவங்களோட டயட்டே. அதை மட்டும் பார்த்துக்கணும் நீங்க. ஆனால் ரொம்ப பாண்டிங் ஆகிடும் ப்ரோ. இதெல்லாம் எவ்வளோ பேர்கிட்ட செம்மையாக பாண்டிங். இதோட ஸ்பெசிஃபிக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைக்ஸ் இருக்கும் ப்ரோ ஹெட்டில். இப்போ பாருங்க, இதெல்லாம் கடிக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க வந்து செல்ஃப் ஃபீடிங் அதுவே சாப்பிட்ற மாதிரி. ஹேண்ட் ஃபீடிங் சிக்கன்லேருந்து இதுலேயே கலர்ஸ் இருக்கு நிறைய. இதுவே நம்மளே கலர்ஸும் எல்லாமே அவைலபிள். கிரேலேருந்து அல்பினோ சீரிஸ் வரைக்கும் அதில் இருக்க பைடு அது எல்லாமே பட்டர்ஃப்ளை மார்க்கிங் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் காக்டெயில். ஓகே ஓகே. நீங்க மோர் டீடைல்ஸ்க்கு கூட நீங்க நம்ம பிகே பிட்ல சர்ச் பண்ணீங்க. ஓகே ப்ரோ. அப்புறம் வேற என்னென்ன இருக்கு ப்ரோ? காட்டுறேன் ப்ரோ. இன்னொன்னு அப்படி சொல்லுங்க. கிட்ட வாங்க, இங்க பாருங்க, கிட்ட அப்படியே பாருங்க. இது வந்து கிங் பீஜியன் வாங்க ப்ரோ. ஓகே. நான் இதுனா கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான பீஜன்ஸ் வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே ஓகே. இது நான் வந்தோன்னே பார்த்தோன்னே இது வந்து நான் இதுன்னு நினைச்சிட்டேன், காக்கட்டோன்னு நினைச்சிட்டேன். இல்ல பார்த்து கோழி மாதிரியே இருக்கும். ஆனா இது வந்து பீஜன், கிங் பீஜன் வாங்க இதை. ஓகே ஓகே ஓகே. அந்த டைப் ஆஃப் பீஜன்ஸ்ல எப்பயுமே நிறையலாம் வச்சிருக்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸாட்டிக்கான கொஞ்சம் வேணும் வெரைட்டியா கேட்டா நான் ரெடி பண்ணி தரேன் பீஜன்ஸ்ல. மத்தபடி எக்ஸாட்டிக்லாம் நம்ம கிட்ட எல்லாத்தையுமே கம்பல்சரி. ஓகே ஓகே. நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. வேற பேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வெரைட்டிஸ்லாம் இருக்கும். பேர்ட்ஸ்ல பெரிய வெரைட்டிலாம் நம்ம கிட்ட இருக்கு. சின்ன வெரைட்டியும் போனோம்னா இந்த மாதிரி பிஞ்சு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபின்ச்சஸ். இவங்க ரொம்ப கலர் அட்ராக்ஷன் செம்ம சூப்பராக இருக்கும். அதிலே கோல்டன் ஃபின்ச்சஸ், அப்படியே அவுல் ஃபின்ச்சஸ், எல்லாமே இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃபின்ச்சஸ். இந்த சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ல இருக்கா சவுண்டே இருக்கக்கூடாது அப்படின்றவங்களுக்கு செம்ம சூட்டபிளான ஒரு பேர்டு. அப்படியே கீழே உங்களுக்கு அவுல் ஃபின்ச்சஸ் கூட இருப்பாங்க. அது எல்லாமே நம்ம கிட்ட வெரைட்டி ஆஃப் ஃபின்ச்சஸ் கூட கிடைக்கும் இங்கே. ஆமாம், லோ காஸ்ட்டில் நல்லா உங்களுக்கு சவுண்ட் இல்லாமல் குட்டி குட்டியா சின்ன சின்ன செம்ம கியூட்டா இருந்தா இந்த பிஞ்ச்லாம் இது பண்ணலாம். இதெல்லாம் பஜ்ஜீஸ். இதெல்லாமே ஏன் பஜ்ஜீஸ்னு சொல்றீங்க இவங்களா? ஆமா, நேமே அதுதான் ப்ரோ, பஜ்ஜி. லவ் பேர்ட்ஸ் கிடையாது. லவ் பேர்ட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா அது இங்க இருக்காம பாருங்க. ஆமா, இதான் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னுவாங்க. ஓகே. அதுலயே உங்களுக்கு நிறைய ஃபிஷரு, அதுலயே பார்த்தா நான் ரிங் எல்லாம் நிறைய மியூட்டேஷன் இருக்காங்க. அதுல செமையா இருக்கும் அதோட கலர் அட்ராக்ஷன். அதுதான் லவ் பேர்ட்ஸ். அதுவும் நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்மால் கனு, சன் கனு, ப்ரீடிங் பேட்ஸ், காக்டெயில் ப்ரீடிங் பேட்ஸ், வைல்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். அது பேர்ட்ஸுங்களை பொறுத்த அளவுக்கு. அப்படியே நீங்க அனிமல்ஸ்ல பேர்ட்ஸ்ல ஸ்மால்ல இருந்து லார்ஜ் பேர்டு வரைக்கும் நம்ம கிட்ட கம்பல்சரி கிடைக்கும் பேர்ட்ஸை பொறுத்தது. அது தவிர்த்து அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான A to Z அக்சசரிஸ் நம்ம கிட்ட. அப்படியே செகண்ட் ஃப்ளோர் அக்சசரி ஷாப்பு. ஒண்ணு கூட வெளியே தேட தேவையில்ல. எல்லாமே கேஜ்ல இருந்து டாய்ஸ்ல இருந்து ஃபுட்ல இருந்து அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ரில இருந்து எல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிடும் பேர்ட்ஸை பொறுத்தது. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ராடன்ஸுக்கு போயிடுவோம். நம்ம இதுல நான் காட்டுறேன்.